வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரவிந்த் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கா, ஈரான் போர் பின்னணி என்னாச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம புதுச்சேரி அரசு புதுசா ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், பெட்ரோல் தட்டுப்பாடு உள்ளதா? ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டுல இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, விலை உயர்வு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்புக்கு போதுமான அளவு உள்ளது என்று எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. பிரச்சனை என்னன்னா, இந்த விலை உயர்வு மட்டும்தான் பிரச்சனை. உயர்வுக்கு முக்கியமான காரணம் உலகளாவிய அரசியல் பதட்டம் தான். குறிப்பா சொல்ல போனோம்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர் தான் இதுக்கு காரணம். அமெரிக்கா, இஸ்ரேலு, இந்த பக்கம் ஈரானு, இவங்களுக்குள்ள போரு இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ங்கிற இடத்துல இன்னமும் கப்பல்களை அவங்க முற்றிலுமா தடை செய்து வச்சிருக்காங்க. அதனால போக்குவரத்து தடையாயிருக்கு. இதனால உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்திற்கு 20% இந்த இடத்துல தான் போக்குவரத்து ஆகிட்டு இருக்கு. சரக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால பீப்பாய்க்கு $100 உலக மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இது வரலாறு காணாத ஏற்றம். இந்தியா தனது தேவைக்கான எண்ணெயை பெருமளவு இங்கிருந்து தான் இறக்குமதி செய்யுது. இதனால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. அதனால இப்போதைக்கு விலை இவ்வளோ ஏறி இருக்கு. மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் உயர்வு கடுமையாக அதிகரித்துள்ளதால் அரசு எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்துல வந்துகிட்டு இருக்கு. இந்த பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கும் நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கும் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாததுன்னு மத்திய அரசு சொல்லுது. தமிழக அரசு, அதாவது தமிழக முதலமைச்சர், இந்த விலை உயர்வை எதிர்த்துள்ளார். இது நடுத்தர மக்களையும் ஏழை மக்களையும் பாதிக்குதுன்னும், அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு அடையுது அப்படின்னும் இந்த விலை ஏற்றத்தை எதிர்த்து கூறியுள்ளார். அதனால் இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சரி, இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இப்போதைக்கு முடிவுக்கு வராது. 2026ஆம் ஆண்டு இறுதி வரை இது தொடரும். இந்த போர் முழுமையா முடிஞ்சு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓபன் ஆனாதான் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். அது இப்போதைக்கு நடக்காது, இந்த ஆண்டு இறுதி வரை எப்படியா இருந்தாலும் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரியான விலை உயர்வு இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இடையில இந்த எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக புதுச்சேரி அரசு ஒரு சுற்றறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அலுவலகத்துல எரிபொருள் மற்றும் மின்சார பயன்பாட்டை குறைக்க வேண்டும், அதிகாரிகள் தேவையற்ற பயணங்களை குறைக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு பயணங்களை 6 மாதத்திற்கு செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சாப்பிட்றவங்க கூட வீட்டுக்கு போய் சாப்பிட வேணாம், எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை உயர்வால நம்மளோட அன்றாட வாழ்வு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அரவிந்த் ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.